வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடிகளுக்காக ஒரு உரம் தான் நம்ம தயாரிக்க போகிறோம். அதுக்காக நான் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழ கரைசல் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு 2 தட்டு நல்லா பழுத்த வாழைப்பழம், ஒரு 800 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது நம்ம தோல்லாம் நம்ம எடுத்துட்டு பழம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வாழைப்பழ தோல் தனியாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாட்டு சக்கரை நம்ம எவ்வளோ தேவையோ, இப்போ வாழைப்பழம் எவ்வளோ இருக்கோ அந்த ஈக்குவல் நம்ம நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் எடுத்துருக்கோம். நம்ம ஸ்டோர் பண்ணி மூடி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அதில் போட்டுட்டு வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சு போட்டு விட்டுடலாம். வாழைப்பழம் கரைசல் செய்யும் போது நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 400 கிராம் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். திரும்பியும் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் கம்மியாக மட்டும் போடாதீங்க. சிலாம் தோலோடு போடுவாங்க, பட் நான் தோல் ரிமூவ் பண்ணிட்டு தான் போடுறேன். நம்ம அது ஃபில்டர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான். இப்போ நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 800 கிராம் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இது நல்லா நம்ம ஷேக் பண்ணிக்கணும். இது நல்லா ரெண்டுமே, வாழைப்பழம் அண்ட் அப்புறம் நாட்டு சக்கரை ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கணும். இது அப்படியே ஒரு 3 வீக்ஸ்க்கு நம்ம அப்படியே வச்சிடணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ்னாச்சும் நம்ம என்ன பண்ணணும், நல்லா அந்த மாதிரி ஷேக் பண்ணி அப்படியே வச்சுட்டே இருக்கணும் ஒரு 3 வீக்ஸ்க்கு. நான் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு நான் இன்னும் 5 டேஸ் கழிச்சு காட்டுறோம். ஃபைனலாக காட்டுறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வழக்காய்ச்சல் போட்டு 8 மாதம் ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் கூட கரையாமல் இருக்குது. நல்லா ஜாம் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்லா கரைச்சி போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வாழைப்பழம் கொஞ்சம் அப்படியே இருக்குது. இது நம்ம செடிக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பழக்கரைசல் ஃபில்டர் பண்ணி 1 லிட்டருக்கு 50 ml அந்த மாதிரி போட்டு கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணால் நல்லா செடியில் நல்லா பூக்கும், காயெல்லாம் எடுக்கும். அதேமாதிரி நம்ம தண்ணியும் ஊற்றி விடலாம் செடிக்கு. அது பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 50 ml கணக்கில் நம்ம தண்ணி செடிக்கு ஊற்றி விடலாம். இப்போ வாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக அந்த பழக்கடைசியில் அப்படியே ஊற்றிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணும்போது மட்டும் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம அப்படியே செடி வழியாக ஊற்றும் போது அப்படியே கூட ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிக்கு ஊற்றலாம் வாங்க.